friends, welcome to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்னை வச்சுட்டு மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கிட்ஸுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. கார்னாலே உங்களுக்கு வந்து ஹெல்த்தி தான். ஸோ வந்து இதை வச்சு ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, ஸ்நாக் ரெசிபி. இந்த கார்ன் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இதில் வந்து தனியாக ஈஸியாக வந்து பிரிக்கிறதுங்கிற ஒரு வீடியோ வந்து தனியாக நான் போட்டிருக்கேன் செப்பரேட்டாக. அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து கார்ன் செய்கிறதுக்கு நான் சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம். பிளேட் வச்சு இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னை நிறைய பேர் வந்து சுடுதண்ணியில் போட்டே வந்துட்டு கொதிக்க வைப்பாங்க. அதோட பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வெந்தால் மட்டும் போதும். சீக்கிரமாக டக்குன்னு வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சாலட், இதை வச்சு நான் ஒரு சாலட் மாதிரி செய்ய போகிறேன். சாலட் வந்துட்டு ஒரு கேரட் வந்து ஒரு 1/2 கேரட் மட்டும் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு தோலை வந்துட்டு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்காமல் டேரெக்டாக கூட நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோம். ஒரு 1/2 கேரட்டு. ஒரு சாலடுக்கு என்ன மாதிரி நீங்கள் குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம், கேரட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், நல்லா கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மெல்லிஸாக சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். கிட்ஸு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால தான் இது மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கார்ன் சைடில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்நாக் தான், உடனே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நமக்கு நல்லா தெரியுது. அவ்வளோதான், நம்ம இப்போ வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணி இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அவிச்சு வச்சுருக்க கார்னை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ கேரட் சேர்க்கணுமோ அவ்வளோ கேரட் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன வெஜிடபிள் சேர்க்கணுமோ, ஃப்ரூட் சேர்க்கணுமோ அது மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க, உப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து பட்டர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டேன். இது வந்து காரம் சேர்க்க போகிறேன். காரம் வந்து காரப்பொடி சேர்க்கல, அதுக்கு பதிலாக மிளகு தான் சேர்க்குறேன். மிளகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். அந்த கார்னோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்ணெய் வந்து நல்லா வந்துட்டு கரைஞ்சிரும். நல்லா உருகி அதோட ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவிடும் ஈவனாக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செம்ம சூப்பராக ரெடியாச்சு, எம்மியாக. ஸோ இது நம்ம ட்ரெஸ்ஸிங்காக கொத்தமல்லி இது மேலே சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை இது மாதிரி ஆப்ஷனல் தான். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.